यावो भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु अविचारिपूर्णं सम्भेवतारसमन्यरत्नं लक्ष्मीर्समं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज अच्छन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलां गोदावनशरणं प्रपद्ये यो नित्यम् अच्युतपुराम्बुजयुक्तव्यापनवदस्तराणि तथाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य जन्मो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये नवद्याः दिशद्यां गुणसम्पदां शरणं बहुभीतानां शरगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशतारिरम्यविवराल्लब्धाभवान्तद्वयम् श्रीमद्वीररघुत्वगाद्यरचित्पादार विदाश्रयं श्रीमद्वेदवलम्बदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गश्रीनः साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे सय्यन्तसारम् अनवद्यगुणं पिदाभ्यं नारायणाद्विद्वाभीक्ष्यं श्रीरङ्गनाथेश्वरमाश्रयामः नीलादुर्गस्तनगिरितटी सुतमुद्भोज्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां श्रुतिगलितं या फलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नवयन्दं भुवि एवास्तुभ्यः अन्नवयल्भुवै आण्डाळरङ्गत्ते अन्नतिरुप्पाவை முற்பதியம் விஷயால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி எவ்வல்ல பல்குலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்பையும் மாற்றம் நாம் கிடவா வண்ணமே நல்கே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகுண்டு யாம் ஒரு சம்மானம் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்குலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல்கலனும் யாமிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து குளிர்ந்தேரோ நம்பாவாய். இன்னைக்கு உபன்யாசம் பண்ண வேண்டிய பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓருகவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகித்தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதிருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மருந்தேரோ ரெம்பாவாய். சிம்மாசனத்துல பகவான எது சிம்மனா எழுந்துள்ளுக்கு சொன்னா அவன் எழுந்துள்ளினா எழுந்துள்ள பாட்டு பல்லாண்டு பாடினா நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுறதுங்கிறது நம்மாழ்வாருக்கும் ஆழ்வார்களுக்குள்ள நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் பகவானுக்கு பல்லாண்டு பாட முடியுமா? அதுல அவளுக்கு அவ ரெண்டு பேரையும் அடி வச்சு இவளும் பல்லாண்டு பாடினா அப்போ இப்போ கிருஷ்ணன் கேட்டான், சரி உட்காந்துட்டோங்கோ சிம்மாசனத்துல உட்காண்டா விட்டு நாங்க வந்த காரியத்தை சொல்றோம்னு சொன்னாங்களே, நீங்க எதுக்கு என்ன உங்களுக்கு வேண்டுவது என்ன, என்கிட்ட இருந்து நீங்க விரும்புறது என்ன என்று கேட்டார். அப்போ ஊராருக்காக ஒரு சிலது வேண்டுகிறோம், எங்களுக்காக ஒரு சிலது வேண்டுகிறோம். எங்களுக்கு வேண்டுவது உன்னுடைய சம்ஸ்லேஷம் கைங்கரியம், ஊராருக்கு வேண்டுவது விரதத்துக்கு, அதாவது மழை தேவை, அந்த மழைக்கு தேவையான விரதத்துக்கு தேவையான மழைக்காக அனுப்பிக்கப்பட வேண்டிய விரதத்துக்கு தேவையான உபகரணங்கள் ஊராருக்கு தேவை. அதனால இது ரெண்டுத்தையும் நீ கொடுத்துட வேண்டும். இன்னொன்னு மற்றவாறுக்காக நாம் ஏதோ கேட்கிறோம், அது நம்ம சொரூபத்துக்கு தகாததாக இருந்தா பரவாயில்ல, சொரூபத்துக்கு தகுந்தது தான். அதனால சொரூபத்துக்கு தகாததை கேட்கல, தகாதவன் இடத்துல கேட்கல, சொரூபத்துக்கு தகுந்தவன் இடத்துல கேட்கிறோம். அது எங்களுடைய முக்கிய நோக்கத்துக்கு முரண்பட்டதல்ல அப்படின்னு சொல்ற. அதை இந்த பாசுரத்துல சொல்ற. இந்த பாசுரத்துல சுருக்க சொல்லி அடுத்த பாசுரத்துல அவளுக்கு வேண்டியதை சொல்லி விரதத்துக்கு உண்டான உபகரணங்களை மாத்திரம் சொல்லி முக்கியமாக தாங்கள் ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையானது எதை வேண்டி வந்தமோ அந்த இன்னொன்னு அவளுக்காக பண்ணக்கூடிய விரத காலத்துல கூட ஒன்னு அனுபவிக்க போறோம். அதாவது அவளுக்காக நீ கூட வர போற, யமுனைக்கு நீராடா, நீ இந்த வாதி விஷயத்துக்கு போற, உன்முகத்தை காணுவதற்கு அவர்களுக்காக பண்ணக்கூடிய விரதமும் எங்களை உன்னோட சேர்த்துக்கு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் அது விரத காலம் முடிஞ்சது, அப்புறம் எழுந்து போயிடலாம், அப்புறம் உனக்கு எனக்கு பிரிவு வரக்கூடாது. விரத காலத்துல எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போறது, அதாவது உன்னை பார்க்க போறோம், உன்னை சேவிக்க போறோம், உன்னுடைய குலக்கீர்த்தனம் பண்ண போறோம். விரத காலம் முடிஞ்ச உடனே உன்னை இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல, அது அடுத்த பாசுரத்துல பின்னாடி நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கிரகமாக ரெண்டு பேருக்கும் தேவையானது சொல்லி
அடுத்த பாசுரத்துல விரதத்திற்கு தேவையான வஸ்துக்களை சொல்லி அதுக்கு பின்பு ஆயர் சிறுமியான எங்களுக்கு முக்கிய நோக்கம் என்ன, எங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லி முடிக்க போற. அதுல இப்ப இந்த பாசுரத்துல அவன் கேட்டதுக்கு சொல்ற, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்திருப்பதற்காக உங்களை பிரார்த்திக்கிறோம். எப்படிப்பட்டவனை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால், அவனுக்கு விழிச்சொல் எவ்வளவு பிரதிபந்தகத்தை போக்கி பக்தாரனை காப்பாத்தினையோ அப்படிப்பட்ட உன்னிடத்துல உன்னை அரிசித்து வந்தோம். பறைதெருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. விழிச்சொல் என்ன சொல்றான்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் நடுமாலே. இதுவரை விழிச்சொல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதை மகனாய் ஒளித்து வளர என்று பாசம் எழுதியிருக்கலாம். அதை விட்டுட்டோ ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று ஒருத்தி என்கிற சொல்ல ஏன் இவள் பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த ஒருத்தி என்கிற சொல்லுக்கு அத்விதீயை, ஒப்பற்றவள், ஏகமேவ அத்விதீயம். அந்த அத்விதீயம்னு சொன்னா அவ ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் மிச்சேன்னு சொல்றா அத்வைதிகள். ஆமா, அதுக்கு ஒப்பற்றது, அது ஒப்பற்றது, அதுக்கு ஒப்புடைய இன்னொன்று கிடையாது. சோழராஜனுக்கு சோழராஜன் அத்விதீயன் சொன்னால் ராணி கிடையாது, அரண்மனை கிடையாது, அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு சதுசமான இன்னொருத்தர் அரசன் கிடையாது என்று அர்த்தம். அது மாதிரியாக பகவானுக்கு உப்பு கிடையாது என்று நாம் அர்த்தம் பண்றோம். அது மாதிரியாக இந்த ஒருத்தி என்கிற சொல் அத்விதீயம் என்கிற பொருள ஒப்பற்றது, ஒப்பற்றவள் என்கிற அர்த்தத்துல பயன்படுது. தேவகியும் ஒரு விதத்துல ஒப்பற்றவள், யசோதையும் ஒரு விதத்துல ஒப்பற்றவள். தேவகி ஒருத்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவகி எப்படி ஒப்பற்றவள், யசோதை எப்படி ஒப்பற்றவள் என்று சொன்னால், லோகத்துல பல பாகவதால் பகவான தனக்கு கணவனாக, ஏன்னா ஸ்ருதியில எல்லாரும் ஜீவாத்மாக்கள் மொத்த பேரும் பெண்கள், பகவான் தான் புருஷன் கணவன் அப்படின்னு சொல்லுது. பதிம் விஸ்வஸ்யா, விஸ்வஸ்ய பதிம். அதனால லோகத்துல ஒரு பெண்ணுக்கு கணவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னா சரீர சம்பந்தத்தால ஏதோ ஒரு உறவு. அவள் பிறந்த போது அவன் கணவன் அல்ல, இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் அவன் கணவன் அல்ல. அதால்தான் அப்படின்னா ஆம்பியா நாஸ்திகனா இருந்தா கூட குடும்ப விஷயத்துல ஏதோ ஆம்பியா நாஸ்திகனா இருந்துதான் ஏதோ ஒன்று இருந்தான்னா கூட குடும்பத்துக்காக ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த விஷயத்தெல்லாம் ஏதோ எவ்வளோ ஏற்றத்தாழ்வு மனவேற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் போடணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஆத்ம விஷயம் வரும்போது அதுக்காக மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவன் நாஸ்திகனா இருக்கான்றதுக்காக இவ நாஸ்திகனா இருக்கான்னு அவசியம் இல்லை. அவன் எப்போதாலும் பேண்ட் சுகா போட்டுருக்கான், வேஷ்டியை ஊத்திக்கிட்டு இல்லைன்றதுக்காக இவ மாடல் ட்ரெஸ்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அங்கெல்லாம் மாத்திக்க மாட்டான். எங்க மாத்திக்கணும்னா குடும்பத்துக்கு கஷ்டம் வர வேண்டாம், பசங்களுக்கு வேணாம், ஏதோ நம்ம விதி ஏதோ நாஸ்திகம் வந்துட்டான் அப்படி அதுல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம தவிர, ஆனா நம்ம ஆத்மாவை கெடுத்துக்கிறதுக்கு காரணமா கூடாது. அவன் நாஸ்திகன், அதுக்காக நாம பரதம் பண்ணிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா பழைய காலத்துல இப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் சம்ஸ்காரத்தோடு இருப்பா, மாதிரி நாஸ்திகனுக்கு வார்த்தைப்படுறது இதெல்லாம் இருக்காது. இன்னைக்கு நிலையில அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஆத்மாவை கெடுத்துக்கூடாது. அவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றதுக்காக நாம ஒரு பெண்ணா இருக்கிறவள் ஒரு கோலம் போட்டு பெருமாளுக்கு திருவள்ளை கேட்டு சோத்து பாரதம் சொல்றதை நிறுத்த மாட்டான். இந்த விதத்துல அவனை மீறதால யாரும் தோஷம் வராது. குடும்ப விஷயங்கள்ல அவனை அவமரியாதை பண்ண மாட்டான், குடும்பத்துக்கு கசந்து மூந்து அது மாதிரி கஷ்டம் வர வேண்டாமே தவிர அதுக்காக அவன் நாஸ்திகத்துக்காக இவ பரதமர்ப்பணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அவனா கூட வர போறான். அதனால பதிம் விஸ்வஸ்யா, ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பெண்கள். பகவானை கணிசிச்சா பெண்கள்னா இலக்கிய சுவைக்காக ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்துல பாசம் சாய்க்கிறான்னா, உலகத்துல இருக்கக்கூடிய காதலை கொண்டு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை கொண்டு தெரியாத அனுபவத்தை காட்டணும். பக்தியும் ஒரு விதமான காதல் தான் அப்படின்றதுக்கு இலக்கிய சுவை கூட்டுவதற்காக எழுதவே இல்லவா. அப்படி இருந்தா அது அவ்வளவு முக்கியத்துவம் பெறாம போயிடும். உண்மை நிலையிலேயே நாம எல்லாரும் பெண்கள் தான். பகவானுக்கு அவன் சேஷி, நாம் சேகபூதர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அதனால நாம உண்மையில் ஸ்திரீகள் தான். ஏன்னா இல்லாத ஏறிடல. ஸ்திரீத்துவம் ஜீவாத்மாக்கிட்ட இருக்கு. ஸ்திரீத்துவம்னா
லோகத்துல பார்க்கிற ஸ்திரீத்துவம் குடலால் வரக்கூடிய ஸ்திரீத்துவம் இல்ல. ஆத்மாவுடைய தன்மைகள், ஜீவாத்மாவுடைய தன்மையையும் பரமாத்மாவுடைய தன்மையும் பார்த்தால் அவனிடத்துல ஆண் பிள்ளைத்தனத்துக்கு உண்டான தன்மைலாம் அவனிடத்துல இருக்கு, பெண் பிள்ளைக்கு உண்டான தன்மைலாம் இவனிடத்துல இருக்கு. அறிவு, நிறைவு, ஓர்ப்பு, கடைப்பிடி என்பது ஆணுக்கு உண்டான லட்சணம். பெண்ணுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. அதனால்தான் ஆழ்வார்கள் எங்கெல்லாம் இந்த பதத்தெல்லாம் பிரயோகம் பண்றாலும் அது உள்ளுரை பொருள் என்ன, அழகான கண், ஸ்தனம், இடுப்பு இதெல்லாம் சொன்னான்னா அது அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது. அதுக்கு உள்ளுரை பொருள் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு அறிவு, நிறைவு, ஓர்ப்பு, கடைப்பிடி. அப்புறமா இவளிடத்துல அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்றார். உண்மையில ஒரு ஆணும் பெண்ணு இயற்கையிலேயே ஒன்னாக இருக்கவே முடியாது. மனசுலயே வித்தியாசம், சாஸ்திர பிரகாரம் எவ்வளவு வித்தியாசம். பெண்களுக்கு அறிவு ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி சொல்லலாம்? சாஸ்திரம் சொல்றது பெண்களுக்கு அதிக புத்திசாலிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆத்மா, ஜீவாத்மா, அந்த பெண் சரீரத்தை விட்டு ஜீவாத்மாவை எடுத்துட்டா, ஆண் சரீரத்தை விட்டு ஜீவாத்மாவை எடுத்துட்டா சமம். இப்ப யானைக்கு இருக்கிற போல மனுஷனுக்கு இல்லை. ஆனா யானை சரீரத்துல இருக்க ஜீவாத்மாவும் எறும்பு சரீரத்துல இருக்க ஜீவாத்மாவுடைய தன்மையில வித்தியாசம் இல்லை. சரீரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறதுன்றது வேற விஷயம். ஜீவாத்மாவுக்கு ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எதுவும் கிடையாது, வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, எதுவும் கிடையாது. சரீரத்தால் தான் இதெல்லாம் வருது. அதனால ஆனாலும் ஆணும் பெண்ணு சமம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா சாஸ்திரமே சொல்றது ஒரு ஆண் குழந்தையை விட 4 குண்டு புத்திசாலித்தனம் பெண் குழந்தைக்கு இயற்கையிலேயே இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. பெண்களுக்கு அறிவு அதிகம்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த பெண் சரீரத்தை ஒரு ஆத்மா எடுத்துட்டா அதுக்கு அது மாதிரியான ஞான விகாசம் ஏற்படுது என்று சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரியா அதுக்குதான் பெண்களுக்கு அந்த சரீரத்தை பெற்ற உடனே அவளிடத்துல அறிவு, அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்கிற குணம் வருது. ஆணிடத்துல அறிவு, நிறைவு, ஓர்ப்பு, கடைப்பிடி என்று சொல்லக்கூடிய 4 குணங்கள். இது தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்கு. அப்போ அதனால இவர்கள் பெண்ணாக பெண் நிலையில இருந்து இவ கேட்கிறா. அப்போ உண்மையிலேயே பிரார்த்திக்கிறது பதிம் விஸ்வசியா என்று பகவான் இடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். அந்த பதி சுஷ்ரூஷ போலே நமக்கு கைங்கரியம். ஒரு பதிவிரதைக்கு பதி சுஷ்ரூஷ போலே ஜீவாத்மாவுக்கு பகவத் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை கேட்க வர. அதனால அப்படிப்பட்ட அந்த கேட்கும் போது என்ன சொல்றான்னா, இப்படிப்பட்ட தேவகைக்கு அது மாதிரி யசோதைக்கு இருந்த எவ்வளவோ பிரதிபந்தங்கள்லாம் போக்கி அவளுக்கு இன்பத்தை கொடுத்தையே, அது மாதிரி எங்களுக்கும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து இருக்கிற நிலையை நீ குழு என்று சொல்றார். அப்ப அத்விதீயமானவள். அதனால பகவான கணவனாக எதுக்கு இது ஆரம்பிச்சேன்னு சொன்னா, லோகத்துல இவளை ஏன் ஒருத்தின்னு சொல்றோம், தேவகியை ஏன் ஒருத்தின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அத்விதீயமானவள் என்று ஒப்பற்றவள் என்று ஏன் அவளை சொல்லணும்னா, லோகத்துல நாம் எல்லாரும் பகவான கணவன், உண்மையிலேயே பகவான் நமக்கு கணவன், அவனை கணவனாக ஆசைப்பட்டவா உண்டு. தண்டகாரண்யத்துல வாழ்ந்த ரிஷிகள் தான் இப்போ 1000 ஆண்டுகளாக வந்துட்டார். அப்படி தண்டகாரண்யத்துல இருந்த ரிஷிகள் கூட பகவான பெண்ணாக இருந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப வந்து 1000 பாடியில பிறந்திருக்கா. அது மாதிரி இப்ப ஆண்டாளும் என்ன பண்றா, ரங்கநாதனை தனக்கு கணவனாக ஆசைப்பட்டார். லோகத்துல இப்படித்தான் ஆசைப்படுவா. ஆனா இவள் பகவானுக்கு பகவான் எனக்கு குழந்தையாக வரணும்னு ஆசைப்பட்டார். வித்தியாசமான ஆசை இவளுடைய ஆசை. அதனால அந்த விதத்துல இவள் ஒரு ஒப்பற்றவள். அது மாதிரி பகவான் இவளுக்கு 3 ஜென்மத்துல குழந்தையாக பிறந்திருக்கான். பகவான் குழந்தையாக பிறந்திருக்கான். பகவான் 3 ஜென்மத்துல இவளுக்கு குழந்தையாக பிறந்திருக்கான். ஆகினால இவள் அவ்வளவு உயர்ந்தவள். அடுத்தது பூதானாம் யஹா அவ்யய பிதா, லோகத்துக்கெல்லாம் பிதா அப்பா, அப்பாவா இருக்கிறவன் பெருமாள். அவன் இவளுக்கு குழந்தையாக வந்து பிடித்திருக்கிறான். அது மாதிரி அர்த்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா, எல்லா ஜனங்களுடைய ஹிருதயத்துல புகுந்து உட்புகுந்து பகவான் அவளை நியமிக்கிறான். அந்த பிரவிஷ்ய நியமனம் பண்றான் பகவான். அப்படிப்பட்டவளை இவள் நியமிக்க வல்லவராக இருக்கிறார். உபசம்மர சர்வாத்மன், பிறந்த போதே குழந்தை சங்கச்சக்கரத்தோடோ 4 தோளோடோ மார்பில் மருவோடோ மகாலட்சுமியோடோ பீதாம்பரத்தோட பிறந்தார் குழந்தை. அப்போ பிறந்த உடனே அவள் என்ன சொன்னான்னா, உபசம்மர சர்வாத்மன், கம்சன் கிட்ட இருந்த பயத்தினால அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டி அவள் அதை சாப்பிட வைக்கணும். அதுக்கு கூட அவளுக்கு மனசு போடல. அவளுக்கு இருந்த பயமானது, ஏன்னா மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் என்று, குழந்தை நன்னா இருந்தா போறோம், எங்கேயாவது எத்தனையோ பேர் பிரசவத்துல பழைய காலத்துல பிரசவத்துல மறிச்சுடுவா தாயா இருக்கு. அப்போ வேற யாரோ பால் கொடுத்து குழந்தைகளை வளர்க்கறது உண்டு.
ஓ, ஒரு குழந்தைய பெற்றா உடனே அதை அனுபவிக்கணுன்ற எண்ணம் வரும். அனுபவிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டு அதுக்கு பால் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஆனா இவள் பால் கொடுக்க கூட இல்லை. அவளுக்கு இருந்த பயம், குழந்தை எங்கேயாவது போட்டோம், நம்ம கண்ணால குழந்தைய கல்லால் அடிச்சு கம்சன் கொலை பண்றதை பார்க்க வேண்டாம். எப்படியோ பகவத் சங்கல்பத்துல பகவானும் தெரிஞ்சிச்சு, சங்க சக்கரத்தோட பிறந்துட்டானவன். அப்படி இருந்தோம் இப்போ நம்ம மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அவன் தான் சங்க சக்கரத்தோட பிறந்திருக்கானே, அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சு கூடாதுன்னா அதை தாய் உள்ளம். அதனால அவன் என்ன பண்ணா, அவனை அப்படி உபசம்மர சர்வாத்மன்னு உடனே உன்னுடைய 4 தோலை 2 தோளா மாத்திக்கோ. கோகுலத்தில் இருக்கவரை பெருமாள் கம்சவதம் பரியந்தம் பெருமாள் இவள் பிரார்த்திச்ச குழந்தைகள் பெரிவாளானாலும் சொல்றதை கேட்காது. ராமன் சொல்றதை கேட்டான். எப்போ ஊனசோட வருஷனாவுக்கு போ, அவர்கிட்ட விஸ்வாமித்திர கூட போ அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கேட்டான். பிறந்த உடனே அம்மா சொல்ல கேட்ட கிருஷ்ணன் உபசம்மர சர்வாத்மன்னு, சர்வாத்மன்னு எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறவனே 4 தோலை 2 தோளா மாத்திக்கோ, சங்க சக்கரத்தெல்லாம் மறைச்சிக்கோ என்று சொன்னாள் அவள். ஆகையினால அப்படிப்பட்ட பகவானையே நியமிக்க வல்ல பாக்கியம் கொண்டவள். தசரதன் நோற்று 4 பிள்ளைகளை பெற்றான். தேவகி, வசுதேவர், நந்தகோபன், யசோதை இவர் 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள், நோற்று பெற்றார்கள். அப்படிப்பட்டவன், அதாவது ஒருவன் நோற்று 4 குழந்தையை பெற்றான், 4 பேர் நோற்று ஒரு குழந்தையை பெற்றார்கள். அப்படி அந்த 4 பேர்ல இவள் ஒருத்தி. ஆகையினால் தேவகி ஒருத்தி. ஆகையால அப்படிப்பட்டவள் அந்த தேவகி அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்தவுடனே அவன் சொல்ல கேட்கக்கூடிய தென்னம்பிள்ளை, கீரி பிள்ளை, அணில் பிள்ளைன்னு சொல்ற மாதிரியாக ஒரு பிள்ளையாக இல்லாமல் மகனாக இருந்து, அதாவது அம்மா சொல்றதை உடனே கேட்டுக்கொண்டு அவன் 2 தோளோடவும் சங்க சக்கரத்தையும் மறைச்சு கொண்டானவன். அப்படிப்பட்டவன் ஓரிரவில், அந்த இரவும் அத்விதீயமானது, கண்ணனை நமக்கு கொடுத்த இரவு. அதனாலே தேவகியும் அத்விதீயமானவள், ஒப்பற்றவள், யசோதையும் ஒப்பற்றவள், அந்த இரவும் ஒப்பற்றது. அதுக்கு முன்பின் இந்த உறவு என்று சொல்லவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட நடு ஜெயந்தி அன்னைக்கு, ஜெயந்தி அப்படின்னு சொன்னா ஆவணி மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமியோடு கூடின ரோகிணி, அஷ்டமி ரோகிணியோட யோகம்னா சேர்க்க, அது இருக்கிற அன்னைக்கு ராத்திரியில இருள் நாள் கிருஷ்ணபக்ஷத்துல பாதராத்திரி 12 மணிக்கு 3 யாமத்துல நடு யாமத்துல பகவான் பிறந்தான். திரியாமான்னு ராத்திரிக்கு பேரு. 3 யாமத்தை உடையது ராத்திரி. திரியாமா சசினாபாதி சசிபாதி திரியாமயா என்று சொல்வார்கள். 3 யாமம். அந்த 3 யாமத்துல நடு யாமத்தினுடைய நடுவுல பிறந்தான். அதனால 3 யாமத்தில நடு யாமத்தில, அந்த நடு யாமத்தினுடைய நடுவிலே பகவான் பிறந்தான். அது ஜெயந்தின்னு பேர். அதனால அப்படி அந்த அன்னைக்கு அவன் பிறந்ததுக்கு தான் மற்றதுக்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி, குசும ஜெயந்தின்னு சொல்லணும். ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னாலே அது கிருஷ்ணனுடைய அவதார தினம் என்று சொல்ல முடியாது. நடு நிஷியில பிறந்தான். தேவகி, வசுதேவர் இவர்களுக்கு இது தவிர அங்க இவருக்கு தெரியாது, யசோதைக்கு தெரியாது. இந்த இரவுல எல்லாரையும் தூங்க வச்சு, ஏன்னா இவனுக்கு இது தெரிஞ்சிட போறது என்பதற்காக அங்கிருந்த காவலாளிகள் முதலாக வழியில இருப்பவர்கள் எல்லாரையும் மயக்கமுற வச்சு இங்கிருந்து அங்க போனான். அப்படிப்பட்ட இரவு வேண்டி தேவனிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன்று ஆண்டாள் பாசுரத்துக்கும் நம்மாழ்வார் பாசுரத்துக்கும் ஒத்துமை இருக்கு. இந்த பாசுரத்துக்கு வேண்டி தேவனிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய், வீங்கிருள்வாய் வீங்கக்கூடிய, வீங்கிறதுனா பெருசாகக்கூடிய அடர்த்தியான, வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குளம்பதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அகற்றப்பெற்றேன் எனக்கென்ன இகழ்வதே. நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு பேரு. கிருஷ்ணே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா. கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசைக்கு தாகத்துக்கு வடிவு கொடுத்தா நம்மாழ்வார், கிருஷ்ணனுடைய தாகத்துக்கு வடிவு கொடுத்தால், ஆசைக்கு வடிவு கொடுத்தால் நம்மாழ்வாருக்கு சொல்ல முடியல. அவர் லோகத்துல கண்டென்ட் ஷீட்டை யாருமே ரசிக்க மாட்டார், கண்டென்ட்டை தான் ரசிப்பார். கண்டென்ட் ஷீட் எதுக்கு, எந்த கண்டென்ட் எந்த பேஜில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். ஆனா கண்டென்ட்டையே ரசிக்கிறார். அதாவது உள்ள கூற வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணாவதாரத்துடைய கண்டென்ட்டா புறவை ஆட்சியரோடு கோத்ததும் உண்ணமொன்னு ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட இந்த எக்ஸட்ரான்னு போறோம் பாருங்க.
அது மாதிரி புறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமொன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளை அலற்றி இரவும் நன் பகலும் தவிர்களும் என்ன குறை நமக்கே. இன்னொரு தசகம் பிறந்தவாறும் வளர்ந்த ஆறும் அந்த சகாரம் இருக்கிற உண்மை இருக்கிற இடத்துலாம் ஒரு அந்த கண்டென்ட் ஷீட்ல சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2, சீரியல் நம்பர் 3 அப்படின்னு போடுற மாதிரியாக பிறந்த ஆறும் வளர்ந்த ஆறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இறந்தனூடு புக்கு எனது ஆவியை உருக்கி உண்டிடுகின்ற சிறந்தவான் சொல்லே உன்னை எண்ணுகொள் சேர்வது மதுவை வார்த்தையில் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய் பிறந்ததும் மதுவை வாழ்வுள்ளார்கள் குறவை பிறந்த குலகம் அது இது உதுவென்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நெய்பிக்கும் முழுவைய முதல்வா உன்னை என்று தலைப்பெய்வனே வெய்யும் பூங்குழல் பேய்முறை நஞ்சுண்ட பிள்ளை தேற்றமும் பேர்தோர் சாடித செய்ய பாதம் உண்டால் சிறு சேவகமும் அன்னை வார்த்தையும் அன்னை கோல் கொல்ல நீயும் தாமரை கண்கள் நீர் மல்க பையவேகளையும் வந்த நெஞ்சை உருக்குங்களே கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கும். அந்த பாசுரம் மொத்தம் கண்டென்ட் ஷீட்டு சகாரம் இருக்கிற இடத்துல ஒரு ஹெட்டிங் மாதிரி அதுக்கு ஹெட்டிங்குள்ள நீர் போய் படிச்சுக்கணும். எங்கே கண்டென்ட் ஷீட்டை ரசிக்கிறவா இருக்க மாட்டார். பகல் கண்ட குடியிலே இரா விடுவாரை போலே என்று நம்பிள்ள சாய்கிறார். அப்படி 6 மாசம் எத்திரம் என்று 6 மாசம் மோகிச்சு கொடுத்தார் ஆழ்வார். ஆகினால அப்படிப்பட்ட அந்த கண்டென்ட் ஷீட் கூட கிருஷ்ணன் விஷயத்துல கண்டென்ட் ஆனா கண்டென்ட் ஷீட் கூட ரசிக்க முடியாது. இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டிய ரீதியில அந்த கண்டென்ட் ஷீட்டை படிக்கும் போது வரக்கூடிய ஆனந்தம் இருக்கு, அதுவே பிரம்மானந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட அவர் சாய்கிற வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வேண்டி இறக்க 2 இருக்கு. தேவர் வேண்டி இறக்க வந்து பிறந்ததும் தேவர் வேண்டி தேவர்கள் பிரார்த்திக்க தன்னுடைய இச்சையினாலே வந்து பிறந்ததும். ஏன்னா வேண்டி இறக்கன்னு 2 சப்தம் இருக்கு. நிறைய நம்மாழ்வார் மாதிரி பதத்தை போட்டு நமக்கு வேலை கொடுக்க என்னுயிர் தந்து அளித்தவரை சுவாமி தேசிக தரதுனால ஒண்ணுதான். நான் அவனுக்கு 100 ரூபாய் தந்தேன், நான் அவனுக்கு 100 ரூபாய் அளித்தேன்னா ஒண்ணுதானே. என் உயிர் தந்து அளித்தவரை, அளித்தல்னா காத்தல்னு அர்த்தம். அந்த வினைக்கெல்லாம் பல பொருள் உண்டு. என் உயிர் தந்து அளித்தவரை காத்தவரை என்று அர்த்தம். அதனால் அது மாதிரி வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய். அன்னைக்கு அவ்வளவு கிருஷ்ணாஷ்டமி ஆவணி மாதம் கிருஷ்ண பட்சத்துல அஷ்டமியில ரோகிணி சேர்ந்த ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல 3 யாமத்துல நடு யாமத்தினுடைய நடு பாகத்துல வந்து பிறந்தான். அப்படி வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் எடுத்தவுடனே அவன் எங்கேயாவது தாயார் தகப்பனாலே குழந்தை சேவிக்கணும். பிறந்த குழந்தைய காலை அவ 2 பேருக்கும் என்று நரகத்திலிருந்து நல்ல பிள்ளை நரகத்திலிருந்து காப்பாற்றுறான். அது மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கிறவன் நேர்மையான பிள்ளையை பெற்றவன் மரணம் அடைஞ்ச பிற்பாடு 100 வருஷம் வாழ்கிறான். அதாவது லோகத்தை சொல்ல பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும். லோகத்துல வழக்கம் இருக்க பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆனா பேர் சொல்றதுக்கு பிள்ளை வேணும்னா என்ன அர்த்தம்னா அவன் பண்டிதனாகவோ நேர்மையாகவோ ஏதோ ஒரு விஷயத்துல அவன் பெருமை அடைஞ்சான்னா இவன் இன்னார் பிள்ளை இவன் இன்னார் பிள்ளைன்னு சொல்லுவா. அப்படி சொல்லும் போது அந்த தந்தை தகப்பனார் அவ பேரு 100 வருஷம் வாழும், இவன் வாழற வரை வாழும் அப்படின்னு. அதனால அப்படி லோகத்துல பிள்ளை இப்ப இவள் பிறந்தவுடனே பூண்டன்று அன்னை புலம்ப போய் இவள் உடனே அவன் காலை பிடிச்சிட்டு யாரு கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிச்சிட்டு இவள் அழறா, தேவகி அழறா. முதல்ல நீ இந்த 4 தோளம் 2 தோளம் மாத்திக்கோ, அந்த சங்க சக்கரத்தெல்லாம் மறைச்சிக்கோ அப்படின்னு பூண்டன்று அன்னை புலம்ப போய். அப்போ ஐயோ நமக்கு பால் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட வரல அவருக்கு, இந்த இடத்த விட்டு இவன் போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே பூண்டன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குளம்புக்கதும் போறது என்ன பண்ணுவான். ஆயர் வாடிய யாருக்கோ ஒருத்தருக்கு தீங்கு வருது, என்ன பண்ணுவான், யாரோ ஒருத்தன் திருடன் தெரிச்சுட்டு வரான், கொலை பண்றதுக்கு ஒருத்தன் ஓடி வேணாம். அப்படின்னா பண்ணுவான், அவன் எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புகுருவான், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் உள்ள புகுருவான், ஒருத்தனுக்கு சேஃபான இடத்துல தானே புகுவான். அப்பதான் என்னது பூண்டன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் இங்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. ஒருவனுக்கு ஆபத்து வருது, அடைக்கலம் புகுற வேணும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த தம்மை காக்கக்கூடிய இடம் இருக்கு எங்க பார்த்துதான் அங்க போய் புகுவானோ. அப்போ எவனோ ஒரு திருடன் தெரிஞ்சுட்டு வரான், எவனோ ஒருத்தன் கொலையாளி தெரிஞ்சுட்டு வரான், போலீஸ் ஸ்டேஷன் கண்ட தெரிஞ்சுதானா உனக்கு உடனே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைவான்.
அதை விட்டுட்டு இவன் கிருஷ்ணன் ஆயர்வாடிக்கு போய் சேர்ந்திருக்கான். அந்த ஆயர்வாடி யாரு? கம்சனுக்கு உட்பட்டது தான், கம்சனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது தான். அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கான் என்று சொன்னால் சர்வரக்ஷனான பகவான அவ ரட்சிப்பாள் என்கிற எண்ணம் இவனுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ நம்பிள்ல சொல்ற அவன் மாடு மேய்க்கிற தடியாலே அடிச்சிருவான் அவன். அதாவதுதான் பாருங்க, கீழே சொன்ன பாருங்க, அவன் ஆயர்வாடிக்குள்ள வந்தானா பாருங்க, ஆயர்வாடிக்குள்ள வரது ஐயோ அந்த ஏரியாவா, அந்த ஏரியால போலீஸ்காரங்களே பயப்படுவாங்க. அப்படின்னா அந்த ஏரியா ஜனங்கள் எப்படி இருக்கும்? அத மாதிரியாக கிருஷ்ணனை ஆயர்வாடியில் இருந்தபோது இவன் யாரையாவது பூதனையை விட்டு அனுப்புறானே தவிர அவன் நேர போல ஆயர்வாடிக்கு. அது மாதிரி வில்விழப்புன்னு அவன் கூப்பிடுறானே தவிர, அதாவது இவன் இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு பயம்னு அர்த்தம். ஆகினால அந்த அளவுக்கு பகவானே சர்வரட்சகனான எம்பெருமானே நமக்கு ரட்சையை கொடுக்கக்கூடிய இடம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அப்படிப்பட்ட ஆயர்வாடி அது. அன்று புலம்ப போய் அங்கோர் ஆய்குளம் புப்பதும் காண்டலின்றி வளர்ந்து. எல்லா இடத்துலயும் பெருமாள் எல்லாரும் ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கான். ஆழ்வாசாகிய உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கிப்போ என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே. நீ உலகத்துல ஜனங்கள் கூட பகவான் இருக்கான், அவன் நம்ம ஹிருதயத்துல இருக்கான், அவன் அவன் பண்றதெல்லாம் பார்த்துருக்காது, நான் யாருக்கும் தெரியாத இந்த காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுவோம். பிரகலாதன் கிட்ட எல்லா பசங்க கிட்ட எல்லாம் ஒரு தேங்காய் கொடுத்து யாரும் இல்லாத இடத்துல உடச்சுன்னு வாங்கலான்னா அதுக்கு போய் 2 நிமிஷத்துல உடச்சுன்னு கொடுத்து, இது என்ன பெரிய அதிசயம், வாத்தியார் பெரிய பரீட்சை கொடுக்குறாரு அப்படின்னு. அத மாதிரியாக அப்போ இவன் பிரகலாதன் கிட்ட கொடுத்தா அவன் தேங்காவை சின்ன குழந்தையா இருக்க தேங்காவை வாத்தியார் கையிலே கொடுத்துட்டான். அது எப்படி யாரும் இல்லாத இடம்னு ஒண்ணு எப்படி உண்டு, எப்படி இந்த தேங்காவை உடைக்கிறது, பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த மக்களும் இல்லாத இடத்துல நீ கொஸ்டின் சொல்லணும். யாரும் இல்லாத இடத்துல தேங்காயை உடைச்சுமான்னு சொல்லக்கூடாது, எந்த மனிதர்களும் இல்லாத இடத்துலன்னு சொல்லணும்னு சொல்லிட்டான் பிரகலாதன் அப்படின்னு சொல்றான், சரித்திரத்தை சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காண்டலின்றி வளர்ந்து பகவான் அந்தரியாமியா இருக்கான், எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ளேயும் புறவுமாக இருக்கான். அத மாதிரி இந்த ஆயர்பாடியிலே வளர்ந்தான். காண்டலின்றி வளர்ந்து அவன் கம்சனுக்கு தெரியாத வளர்ந்தான். அவன் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அகற்றப்பட்டேன். அன்னைக்கு இருந்தவாளுக்கு திக்கு 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 இருக்கும். ஆனா இப்போ இங்க இருக்கவாளுக்கு இப்ப யாரோ ஒருத்தர் இப்போ அந்த எங்கேயோ எர்த்குவேக் அந்த இடத்துக்கு டூரிஸ்ட் போயிருக்கா அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்ப அவளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அவ போனதே தெரியாது, பொண்ணு போயிருக்கா அங்க அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு ஐயோ அவங்க எர்த்குவேக் வந்திருக்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இவ பயந்துட்டு இருப்பா. இவாளுக்கு பொண்ணு டூருக்கு போயிருக்கானே தெரியாது. அப்ப நாளைக்கு வந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணுவா, எர்த்குவேக் இருந்தும் அவளுக்கு ஒண்ணும் ஆகலைன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா அப்பா அம்மா. அது மாதிரியாக நல்ல காலம் இந்த சரித்திரம் தான் அவளுக்கு ஆழ்வார்னா சொல்ல ஈண்டு நான் அர்த்தம். ஈண்டுனா இன்று என்று அர்த்தம். அந்த சரித்திரம் இருக்கிற காலத்துல தேவகி பாவம் பிறந்த உடனே பால் கூட கொடுக்காம அந்த குழந்தை காலை பிடிச்சிட்டு சரணாகதி பண்றா, எல்லாத்தையும் மறைச்சு போடணும். இதை நான் கண்ணால பாக்குறேன், ஆனா இப்போ உன் குணமாக பாக்குறேன். அம்மா சொன்னாலும் உடனே நீ 4 தோளோ 2 தோளாக மாறிட சங்க சக்கரத்தெல்லாம் மறைச்சிட்டேன்னு இப்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நீ பாம்பு வாயில விழுந்ததை நினைக்கல, பாம்பை மெரிச்சு நீ மீறி வந்த உன்னுடைய குணத்தை நான் போற்றேன். அப்படி ஈண்டு நான் அகற்ற பெற்றேன், எனக்கு என்ன இகழுவதே அப்படின்னு எனக்கு என்ன சமம்னு ஆழ்வார் சாகிறார். அது மாதிரியாக அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் அவ்வளவு ஒத்துமை இருக்கு. அங்க வேண்டி தேவரக்க வந்து பிறந்தும் வீங்கிருள்வாய் அன்போராக வீங்கிருள்வாய் பூண்டுனா அங்க ஒருத்தி மகன் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர காண்டலிந்தி வளர்ந்து ஒளித்து வளர என்று ஆண்டாள், காண்டலிந்தி வளர்ந்து என்று நம்மாழ்வார். ஆகினால் கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் அப்போ அப்படி பண்ண பிறந்தவாறும் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ரிஷி சொன்னான் தேவகி பூர்வ சந்தியாயா ஆவிர்பூதம் என்று சொன்னான். தேவகி என்று சொல்லக்கூடிய கிழக்கு திக்கிலே உதித்த கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னான். தேவகிய கிழக்கு பக்கமாக ரூபகம் பண்ணான், அங்கு உதிக்கக்கூடிய ஆதித்யனாக கிருஷ்ணனை சொன்னான். அப்போ கிழக்கு பக்கத்துக்கும் சூரியனுக்கு யாரும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா கிழக்கு என்பதே ஒண்ணு கிடையாது, கிழக்குன்னு ஒண்ணு உண்டு, நாம விவகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. கிழக்கு என்பது ஒரு ஸ்பேஸ், ஒரு இருக்கிற இடம், அது ரெஃபரன்ஸ். அதாவது சொன்ன மாதிரி இங்கேருந்து வேலூர் பெங்களூருக்கு கிழக்கு, சென்னைக்கு மேற்கு. அப்போ வேலூர் கிழக்கும் மேற்கும் தான். இப்ப வேலூரை கிழக்குன்னு சொல்ல முடியாது,
மேற்குன்னு சொல்ல முடியாது. வேலூர் கிழக்கும் இல்லை மேற்கும் இல்லை. அப்ப சொன்னா வேலூர் எதற்கு கிழக்குன்னு சொல்லணும், பெங்களூருக்கு கிழக்குன்னு சொல்லணும், எதற்கு மேற்குன்னு சொல்லணும். அப்போ எப்படியான ஒரு திசைக்கும் சூரியனுக்கும் கிழக்கில் உதிக்கிறான், சூரியன் கிழக்கில் உதிக்கிறான், மேற்கில் மறைகிறான் என்று சொல்வதற்கு கிழக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லை, மேற்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா உலகத்துல சொல்றோம் தேவகிக்கு பிறந்தான் என்று பேரே தவிர உண்மையில தேவகிக்கு அவன் பிறந்தான் இல்லை என்று காட்டுவதற்காக அவன் மனிதன் அல்ல, அவன் கர்மத்தினால பிறக்கிறது இல்லை, நம்ம மாதிரி ஒரு அம்மா வயிற்றுல பிறக்கிறது இல்லை என்று காட்டுவதற்காக ரிஷியானவன் ஆவிர்பூதம் என்று சொன்னான். அப்படின்னா அவனுடைய பரத்துவத்தை, பகவானுடைய பரத்துவத்தை திருவுள்ளப்பட்டு ரிஷிகள் ஆவிர்பூதம் என்று சொல்கிறார்கள். அப்படி பிறந்தும் அவரிடத்துல பால் சாட்டு, அடி உண்டு, கட்டுண்டு, ஆப்புண்டு, பிள்ளையாக இருந்து அப்பா அம்மாவை சேவிச்சு அவளுக்கு அவ சொல்படி நடந்து அவ நியமிக்க வல்லவனாக இருக்கிறத நீர்மையை நினைத்து ஆழ்வார்கள் பிறந்த ஆறும் தோன்றினவாறும் சொல்லல, பிறந்த ஆறும் வளர்ந்த ஆறும் என்று நம்மாழ்வார் ஆகிறார். அப்படி இவளும் பிறந்து நாமெல்லாம் அது மாதம் இல்லை, நாமெல்லாம் 10 மாதம் அம்மா வயதுல இருந்தால் இவன் 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பா ஆங்கினால் என் இளங்கொங்கை அமுதமூர்த்தி எடுத்தியான் பொன்னறி நோவ உளறியே காணில் தன்பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே அப்படி என்று இவன் சொல்லுகிறார். அப்போ இன்னும் தேவகிக்கு தெரியாது, அதாவது யசோதைக்கு தெரியாது, தன் குழந்தையாகவே நினைச்சிட்டு இருக்கா. யசோதையும் தூக்கத்துல இருந்தா இன்னைக்கு. அதனாலதான் அவ 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாக்கினாள் என்று அவள் சொல்கிறார். 12 மாசம் பகவான் கர்ப்பத்தில் இருந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. யாரு இவன் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி வயசுல 12 மாசம் பிறந்து அப்புறம் யசோதை இடத்துல போனான். ஆனா யசோதை என்ன பண்றா, தான் பிள்ளை பிறந்து வளர்ந்ததுன்னு நினைச்சிட்டு நான் அவனை இதுல பண்ணனே காட்டு கமிச்சனே நான் வளர்ப்புறேன். ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர இன்னொருத்தி மகனாய். இவளும் அதித்திய. இவள் எப்படி அதித்திய? அவள் பெற்றாலும் பால் கொடுக்கிற பாக்கியம் அவளுக்கு இல்லை, இவளுக்கு பால் கொடுக்கும்படியான பாக்கியம் ஏற்பட்டது. பகவானுடைய லீலாரசத்தை அனுபவிக்குமான பாக்கியம் ஒப்பற்ற யசோதைக்கு கிடைச்சது. முழுதும் வெண்ணை அலைந்து சொத்துன்னும் முகிலம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கநிலையும் வெண் தை சோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நடிப்பதும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே. அவன் வெண்ணைய அலைஞ்சு சாப்பிடவும் அதை தொட்டு தொட்டு சாப்பிடவும், பசங்களுக்கு இலையில பிடிக்காதத போட்டா அம்மா போர்ஸ் பண்ணா டக்குனு அதை டேஸ்ட் பண்ணாத வாயில போட்டு முழுங்கிடும். ஏதோ அதுக்கு பிடிச்ச பாது கையில கொடுத்து பாருங்க, டக்குன்னு கடிச்சு சாப்பிடாது. அதை நாயக்கால நக்கி நக்கி சாப்பிடும். குழந்தைகளுடைய இயற்கை. அதாவது தனக்கு பிடிச்சதை நிதானமாக சாப்பிடும், பிடிக்காத வேகமா பிடிக்காத தூக்கி போட்டோம். அப்படி அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணா அதை சீக்கிரமாக வயிற்றுக்குள்ள தள்ளின்றோம், டேஸ்ட் பண்ணாது. இவனா அந்த வெண்ணெயை முழுதும் வெண்ணெயை அலைந்து தொட்டு உண்ணும், தொட்டு தொட்டு சாப்பிட்றான். தொட்டு உண்ணும்னா தொட்டு 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 உண்ணும்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்க முடியாத பாக்கியம், லீலாரசத்தை பார்க்க முடியாத பாக்கியம் யசோதைக்கு தான் கிடைச்சது. அதனால அவள் ஒருத்தி ஒப்பற்றவள். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிலம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு எல்லாரையும் கர்மம் என்று சொல்லக்கூடிய கயற்றினாலே கட்டக்கூடிய எம்பெருமானை உரலிலே கட்ட வல்லதாகவும் முகிலம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டடிப்பதற்கு இயல்கு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும். அவன் அழனா அம்மாவை பார்த்து அழுகையும் அஞ்சி நோக்கும் அவன் நோக்கும் பயந்து பார்க்கிற பார்வையும் அணிகோள் செஞ்சிருவாய் நடிப்பதும் பயத்தால அந்த உதடு துடை துடிப்பதும் தொழுகையும். கடைசியில என்ன பண்ணா, லோகத்துல பார்த்தான் தப்புலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இந்த ஜனங்கள் தோன சச்சித பாவம் பிராரப்த பாவம் எல்லாத்தையும் வச்சுட்டு தப்பே பண்ணிட்டு நம்ம கிட்ட சரணாகதி பண்ணிட்டு என்ன கேட்டிருந்தோம், மோட்சத்தையே கேட்கறோம். அவா என்ன பண்றா, பக்தி யோகம் பண்றா, மூக்க பிடிச்சிட்டு நாக்க பிடிச்சிட்டு யமானியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தார சமாதின்னு சொல்லக்கூடியான அஷ்டாங்க யோகத்தை பண்ணி இந்திரியத்தெல்லாம் அடக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு பிராரப்தத்துக்கு முடிவுல அடைய வேண்டிய மோட்சத்தை
எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு ஏழ்மை இருக்கு, உனக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு, உங்ககிட்ட சக்தி இருக்கு, கருணை இருக்கு, என்கிட்ட ஏழ்மை இருக்கு, என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காத, அந்த பக்தியோக ஸ்தானத்துல இருந்து நீயே எனக்கு மோட்சம் கூட கேட்கலாம், நாம உடனே கொடுத்துடுறோமே. அப்ப இந்த சரணாகதிக்கு கை கண்ட மருந்துன்னு தெரியுது. யாருக்கா இருந்தாலும் சரணாகதி பண்ணா மனசு மாறிக்குன்னு தெரியுது. இவள்கிட்ட சரணாகதி பண்ணலாம் என்று லோகத்திற்கா மொத்த பேரும் பகவான் இடத்துல பரதார்ப்பணம் பண்றா. அப்படிப்பட்ட எம்பெருமான் தொழுகையும் இவை கண்டா சோதை, என்னை விட்டுடுமா, இனிமேட்டு தப்பு பண்ணல என்று சரணாகதி பண்றான் அவளிடத்துல. அப்படி தொழுகையும் இவை கண்டா சோதை கொள்ளை இன்பத்து இறுதி கண்டாளே என்று அவ தேவகி புலம்பல்ல குலசேகராழ்வார் சாய்கிறார். அப்படிப்பட்டவள். அது மாத்திரம் இல்ல, பூதனை வந்து பால் கொடுத்த பிற்பாடும் இவள் பயப்படல. பூதனை வந்தா, பூ வச்சுட்டு வந்தா, அவ வர்ணிக்கிற அந்த கொண்டை போட்டு அதுல பூவை சுத்திண்டு மகாலட்சுமியாய் வந்தா. அவள் பால் கொடுத்தா. கடைசியில உள்ள வரும்போது ஒல்லியா ஒரு வஞ்சி கொடி மாதிரி வந்தா. விஷம் கலந்த பாலை பகவானுக்கு கொடுத்தா. பகவான் சாப்பிட்டான். சாப்பிடும் போது அவன் இவன் தெரிஞ்சு கொடுத்தான். உடனே அவளுடைய பாலோட அவளுடைய உயிரையும் வாங்கினான். வஞ்சனையால் வந்தவள் தான் உயிர் உண்டு அப்படின்னு அவளை உயிரையும் வாங்கினான். விழும்போது அவள் தன்னுடைய சொந்த உருவத்துல, அதாவது உண்மையாக எடுத்துக்கொண்ட உருவம் இல்லாம சொந்த உருவத்துல அவள் உள்ள விழுந்தாள். இப்போ அவளுடைய சரீரத்தை வெளியில எடுக்க முடியல. ஏன்னா அவளுடைய உண்மை நிலை, அவள் சின்ன பெண்ணாக அழகான பெண்ணாக வீட்டுக்குள்ள வரும்போது நுழைஞ்சு வந்துட்டா. உயிர் போனவொடனே அவளுடைய உண்மை உருவம் வந்துச்சு. அந்த உண்மை உருவ பிரகாரம் அந்த பாடியை வெளில எடுத்து வர முடியாது. அந்த வீட்டு வாசப்படி போடாது. கடைசியில எடுத்து போடாதியால வெட்டி தான் அவ பாடியை வெளில எடுத்து வர முடிஞ்சுது. அப்படிப்பட்டவ பெரியவளாக இருந்தார். அப்ப பெருமாள் அவளுடைய வயத்து மேல ஊர்ந்து அவளை பாலை சாப்பிட்டு இருக்கான். அந்த நிலையில இருக்கார். எல்லாரும் ஊரு கூடி போச்சு. யசோதை கிட்ட சொல்றா, ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ, நீ தாயின் பார்க்காத, உன் உயிரை பாரு, அந்த குழந்தை எடுக்க போகாத அப்படின்னு சொல்றா. இது என்ன வேணாலும் சொல்லும்போது போய் அன்னைக்கு அவோ அந்த குழந்தைய அந்த பூதன சரீரத்து மேல ஏறி அந்த குழந்தைய எடுத்தா. குழந்தை எடுத்தோடனே குழந்தை அழகுன்னு சொல்லிட்டு உடனே எடுத்து விட பார்த்தா. ஊர் உலகம் ஐயோ நீ கவலையப்படா, இந்த குழந்தை யாருன்னு தெரியல, அவளை மாதிரிதான் இந்த குழந்தை ஏதாவது இருந்தா, அவ என்ன தாயா வந்தா, மகாலட்சுமி மாதிரி தான் வந்தா, இப்ப அவ ஊர்ந்துருக்கா, இந்த கிருஷ்ணன் மேலேயே சந்தேகம் இருக்கு, கிருஷ்ணனையும் நீ கொடுக்காத, பால் கொடுக்காதே அப்படின்னு சொன்னா. அது மாத்திரம் இல்ல, அது விஷத்தோட சேர்ந்த பாலை சாப்பிடுறத அந்த குழந்தைக்கு நாம பால் கொடுத்தா அந்த விஷத்தோட வாய் இருக்க, குழந்தை வாய அலப்பிட்டு நல்லா வாயை புக்ளிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம பால் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இத்தனை பேர் சுத்தி இருந்த மொத்த பேரும் அவளை குழந்தை அந்த பூதன சரீரத்துல இருந்து எடுக்காதன்னு சொல்றா. ஒத்தி யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவா, தனக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னா குழந்தை கூட விட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். அது மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஊர் உலகமும் சொல்றது, ஐயோ அந்த குழந்தைய நீ தூக்கிக்காத, ஐயோ அதுக்கு பால் கொடுக்காத, அது என்ன இந்த குழந்தை, நாம என்ன அவளை பூதனையை கெட்டவள்னா நினைச்சோம், அவ இப்படி விழுந்திருக்கானா இந்த குழந்தை யாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, என்ன நடக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஜனங்கள் சொல்ல போதும் தூக்கி வச்சுட்டு குழந்தை வாய கிருஷ்ணன் வாய் கொப்பிச்சுட்டு கூட அவ எடுத்து விடல, அப்படியே எடுத்து விட்டா, ஆசையில எடுத்து விட்டா. அப்படிப்பட்ட கிருஷ்ண இடத்துல பூதத்தார் பொய்கமுனி பூதத்தாழ்வார் சாய்கிற உண்மையிலேயே நமக்கு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறவர், எனக்கு யசோத பிரார்த்திக்கு பகவான் இடத்துல எந்த அளவுக்கு பிரேமம் இருந்தோ அந்த அளவு பிரேமம் எனக்கு உங்ககிட்ட வர வேண்டும் அப்படின்னு அவர் சாய்கிறார். அன்றது கண்டஞ்சாத ஆட்சி முனக்கிறங்கி நின்று முளை தந்தையின் நீர்மைக்கு அங்கு வரன்முறையால் நீ இழந்த மா கடல் ஞாலம் பெருமுறையால் இதுமோ பேர்க்கு அன்று அன்று தாய் போல வந்து பேயாக அவள் விழுந்த அன்று அது கண்டு அவள் இப்படிப்பட்டவளா இருக்காளா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒரு சந்தேகமான சூழ்நிலை, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே அங்க ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு குண்டு வெடிக்கிறது, உடனே அங்க ஒரு பரபரப்பு இருக்கும், 4 பக்கமும் ஜனங்கள் ஓடும், எந்த பக்கம் ஓடுறதே தெரியாது, அந்த சூழ்நிலையில மூளையே கெட்டுக்கூடும். அப்படி இருக்குது. அன்று அன்று பூதனையானவள் வந்து பால் கொடுக்க வந்த அன்று அது கண்டு, அன்று அது கண்டு
அப்படின்னா வாயால சொல்றதுக்கு கூட அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றது கூட கஷ்டம். அது கண்டு அவள் ஸ்தனத்துல விஷத்து திரவின்னு வந்தா அதை சாப்பிட்டு சின்னவளாக வந்தவோ பெரியவளாக விழுந்திருக்கா என்று இந்த சூழ்நிலையை பார்த்து அது கண்டு அஞ்சாத ஆட்சியான யசோதை உனக்கு இறங்கி உன்னிடத்துல அவ்வளவு கை கூர்ந்து நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு விடாப்பிடியாக தன் மனது தளராமல் நின்று எல்லாரும் யசோதைய கையை பிடிச்சிருக்கிறா. குழந்தைய போய் தூக்காத பூதன உடம்புல இருந்து, குழந்தைக்கு பால் கொடுக்காத என்று சொல்றா. நின்று என்ன வேணாலும் ஆயிட்டு போறது, அந்த குழந்தை மேல இருந்த ஆசையினாலே நான் கொடுத்துதான் கொடுப்பேன், என் உயிர் போனாலும் போறது என்று உடனே அந்த குழந்தையை தூக்கி அந்த குழந்தைய வாயை கூட தொடச்சு விடாம அந்த விஷத்தோடு கூடின பால் இருந்த வாயில தன்னுடைய சனத்தை வச்சு பால் கொடுத்த இந்நீர்மைக்கு இப்படிப்பட்ட குணத்துக்கு பெருமாளை பார்த்து கேட்கிறார். யாரு? திருக்கோவலூர் பெருமாளை பார்த்து பொய்கமணி பூதத்தார் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, கோவலூர் ஆயனே, அன்னைக்கு இது நடந்த போது அத்தனை பேரும் தடுத்த போது உன்னை தூக்கி உனக்கு பால் கொடுத்தாலே அவளுக்கு நீ ஏதாவது பிரதி சம்பாவனை பண்றதா இருக்கியா? அந்த யசோதைக்கு நீ ஏதாவது பிரதி சம்பாவனை பண்றியா? சம்பந்தி பிரதி சம்பாவனா அப்படின்னு சொல்றால, சீர் எடுத்த வாழ்க்கை மறுபடியும் ஏதோ புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்தால, அது மாதிரி நீ ஏதாவது அவளுக்கு சம்பாவனை பண்ணணும்னு ஆசையா இருக்கிய, வித்வத் சம்பாவனை அது மாதிரி சொல்ற மாதிரி கொடுக்குறியா? ஆமா கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். தாம்பாளத்துல எதையாவது வச்சு கொடுக்கணும், சொல்லுவேன். என்ன வச்சு கொடு? நீ ஆழ்வார், நீ பூதத்தாழ்வார் எதை சொன்னாலும் கொடுக்குறேன்னா திருக்கோவலூர் ஆயர். நீ வச்சிருக்க 2 விபூதி, அந்த 2 விபூதியை தாம்பாளத்துல வச்சு கொடுத்தாலும் அவளுக்கு உன்னிடத்துல இருந்த ஆசைக்கு அது ஒப்பாகாது. அந்த வரன்முறையால் நீ அளந்த கடல் இந்த பூமிய மகாவராகனாக நீ இழந்தெடுத்தாய். பின்பு அதே பூமிய மகாபலி பக்கலிலே யாச்சிச்சு பெற்றாய். அதுவும் மாற்றம் இல்லாம விசும்பு நித்திய விபூதி, இந்த 2 விபூதியும் ஒரு தாம்பாளத்துல வச்சு அவளை சேவிச்சுட்டு நீ கொடுத்தாலும் அது அவளுடைய அன்புக்கு ஒத்து போகாது, ஒப்புவே ஆகாது. ஏன்னா நீ தேவகிக்கு, நீ யசோதைக்கு பிரதிசம்பாவனை பண்ண முடியாது அப்படின்னு ஆழ்வார் கேட்கிற. அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு அன்று வரன்முறையால் நீ அளந்த கடல் சூழாலும் பெருமுறையால் எய்துமோ பேர்த்து என்று கேட்கிற. அப்படி இந்த யசோதை பிராட்டிய பூதத்தாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணி யசோதைக்கு உன்கிட்ட எந்த அளவுக்கு பொங்கும் பரிவு இருந்ததோ அப்படிப்பட்ட பொங்கும் பரிவு எனக்கு உன்னிடத்திலே உண்டாக வேண்டும் என்று பூதத்தாழ்வார் கேட்டார். அது மாதிரியாக அப்படிப்பட்ட பூதத்தாழ்வாராலே கொண்டாடப்பட்டவள் இவன் ஒருத்தி. இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாகிறது. ஆழ்வார் பாசம் ஒரு சுழி, அது உள்ள போட்டா வெளில வர முடியாது. அதனால அவ்வளவு சொல்லலாம், வியாக்கியாதாரங்களும் அவ்வளவு காமிச்சிருக்கா. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓருறவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர, அது மாதிரி இல்ல வயதான காலத்துல பிறந்த குழந்தை மருதாம்புன்னு சொல்லுவா. கிராமங்கள்ல ஒரு கடைசியா பசு இருக்கு, பசு கடைசியில் கண்ணுக்குட்டி போடும். 5 கண்ணுக்குட்டி 6 கண்ணுக்குட்டி, 6ஆவது கண்ணுக்குட்டினா இதுதான் இந்த பசுவுக்கு மருதாம்பு அப்படின்னு சொல்லுவா. மருதாம்புன்னா ஒரு தடவை ஒரு பயிரை சாகுபடி பண்ணிட்டு விட்டுடுறது, அதை கட் பண்ணி விட்டுடுவா. கரும்பு இருக்கு வெட்டி எடுத்துருவா. அந்த கரும்பு மறுபடியும் ஒரு தடவை முளைக்கும். அது முதல் தடவை தந்த இருந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்காது, அந்த சாறு கரும்புல இருக்காது. ஆனாலும் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராவா ஒரு வேலையும் பண்ணல, ஏற்கனவே விளைஞ்ச கரும்பு வெட்டி எடுத்துட்டோம், அந்த வேர்லேருந்து மறுபடியும் கரும்பு கொண்டாடுது. அது 2வது. அதாவது இப்ப நெல்லெல்லாம் ஒரு தடவை வெட்டி எடுத்தாலும் இது பண்ணாட்டும் அறுவடை பண்ணாட்டும் மறுபடியும் விதை போட்டு சாகுபடி பண்ணோம். அப்படி இல்லை, கரும்புலாம் 2-3 தடவை வெட்டி விட்டா அதுவே வரும். ஆனா எண்ட்லெஸ்ஸா அப்படியே வெட்டி விட்டுட்டே இருந்தா அது பாட்டுக்கும் ஒரு தடவை கரும்பை நட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் லைஃப் மொத்தம் அந்த விவசாயி அதை வெட்டிகிட்டே இருந்தா வராது. 2வது தடவை 2 தடவை ரொம்ப பூமி என்னதான் 3 தடவை வெட்டி விட்டா 3 படி சாகுபடி ஆகும். கரும்பு வெட்டி விட்டா இல்லை 3வது தடவை வெட்டி விடுறதுக்கு மருதாம்புன்னு சொல்லுவான். கத்திரிக்காய் சீசன் முடிஞ்சு போட்டு கடைசியா காய்க்கிற காய் இருக்க, அதுக்கு மருதாம்பு காய் அப்படின்னு சொல்லுவா. ஆகையினால அத மாதிரியாக இவளுக்கு பசுவுக்கு எப்படியானால் இதுதான் பால்முறை சொல்ல 1005-6 கண்ணுக்குட்டி போட்டுட்டு இதுதான் கடைசி கண்ணுக்குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாளே. அந்த நிலையில தேவகி மாதிரி இல்லை, யசோத கேள்வி. ஆக்சுவலா இனிமேட்டு குழந்தை பிறக்காதுன்ற நிலையில கிருஷ்ணன்
யசோதைக்கு இவன் கிருஷ்ணன் வந்து சேர்ந்த காலம் எப்படி இருக்குன்னா அவருக்கு அதான் கடைசி கர்ப்பம் கடைசி குழந்தை ஆகையினால அந்த நிலையில இருக்குவா யசோதை. அந்த காலத்துல குழந்தை பிறந்தா என்ன ஆகும், அது ஸ்கூலுக்கு போனேன் 5000 rupees நீங்க பே பண்ணி அடுத்த வருஷத்துக்கு சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். சொல்லும்போது ஃபார் யுவர் கிராண்ட் சன்னா, எனக்கு தாடி இதுமா இருக்கிறதுனால ஃபார் யுவர் கிராண்ட் சன், எவ்வளவு வச்சு புதுசா வச்சு வந்திருக்கா, பழைய இல்லை. அப்புறம் உள்ளேந்து வச்சு சொல்றா ஈஸ் நாட் கிராண்ட் ஃபாதர் ஈஸ் ஃபாதர் அப்படின்றா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா லோகத்துல போட்டோ எல்லாம் பார்த்தா யசோதையை ரொம்ப யங்கா போட்டுருவா. யங்கு இல்ல, கிருஷ்ணன் கிட்ட போகும்போதே அவளுக்கு பாவம் வயசு ஆயிருந்தது. அப்படியும் அந்த பாரிப்பு இந்த வயசான காலத்துல இது வந்திருக்கே குழந்தை வந்திருக்கே அதுக்கு பண்ண வேணான்னு இல்லாமல் அதுக்குதான் ஆழ்வார் கூட சொன்னா சொல்லிட்டே இருக்கும். ஆழ்வார் கூட பெரியாழ்வார் சாட்சி போது கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொல்லில் மருங்கயிருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் இடுக்கிலாமையால் நான் தெரிந்தேன் நங்காய். வியாக்கியானம் பண்ணும்போது கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், கிடக்கில் தொட்டில் கிடக்கில் கிழிய உதைத்திடும். எது கிழிய உதைத்திடும் அப்படின்னு இல்ல, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், ஏதோ கிழிஞ்சு போற மாதிரி உதைப்பான் கிருஷ்ணன். எது தொட்டில் கிடக்கில் தொட்டில் இருக்கும்போது ஏதோ கிழிஞ்சு போற மாதிரி உதைப்பான். எது கிழிஞ்சு போற மாதிரி, தொட்டில் கிழிஞ்சு வர மாதிரி உதைப்பான். தொட்டில் போனா போயிட்டு போது தொட்டில் வாங்கிக்கலாம், இவன் கால் வலிக்குமே நான் நொந்து போறேன்னு சொல்றேன். அது ஏதோ 50 வயசுக்கு குழந்தை பிறந்தது, அது சாதுவா இருந்தா பரவாயில்ல, பண்றதோ அவ்வளோ டீஷல் திருத்துறான். அதாவது அவ்வளவு தீம்பு பண்றான் கிருஷ்ணன். அவ வயசாகி குழந்தை வந்திருக்கான் கிருஷ்ணன், பண்ற காரியமோ அவ்வளவு தீசல் தனம், அவ்வளவு தீம்புவே அவனுக்கு சாதம். அப்படி வர்றான். தொட்டில் கிழக்கில் கிழிய உதைத்திடும். ஐயோ கால் இது எப்ப பார்த்தாலும் தொட்டில உதைக்கிறத காலனாகுமோன்னு எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும். இடுப்புல தூக்கி போட முடியாது கிருஷ்ணனை, வயசான காலம் அவள் ஒருத்தி. ஆனாலும் அவளுக்கு அந்த பொங்கும் பொறிவு போல ஏதோ ஒண்ணு வளர்ந்தா சரி 2 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை. அவள் இடுப்பை முறிச்சுடுற மாதிரி நல்ல வெயிட்டு குழந்தை, அது பாட்டுக்கு உட்காந்து இருந்தா பரவாயில்ல, இப்படியும் அப்படியும் அசைகிறது போட்டு அமுக்கிறதுல இடுப்பு போற மாதிரியா. எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும். அப்ப இடுப்பு தாக்கு பிடிக்கலன்னு சொல்லி மார்புல அழைச்சாள், மார்புல கிருஷ்ணன் அமிச்சா அவளுடைய நடு வயசுல அவனுடைய கால் வருது. காலை வச்சுட்டு விரும்பிருக்கலாமோ, 2 காலாலையும் உதைக்கிறது வயத்தை. ஒடுக்கி மார்பிலே புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் மெலிந்தேன் நங்காய். உண்மையிலே மிடுக்கு இல்லை. ஒத்தி கேள்வி கேட்கிறா, ஏண்டி யசோதை இவ்வளவு இழைச்சி கூட்டேன்னு ஒத்தி கேள்வி கேட்டா. அதுக்கு பதில் சொல்றாரு ஆழ்வார், இப்படி பண்றது தொட்டுல விட்டா தொட்டுள் உடையிற மாதிரி உதைக்கிறது, எடுத்து இடுப்புல வச்சுட்டா ஒரே இடுப்பு விட்டு போறது, அப்படி பண்றது. மார்புல அடைச்சுன்னா வயத்துல 2 காலாலையும் உதைக்கிறது. மிடுக்கிலாமையால் எனக்கு சக்தியே இல்லாமையால நான் மெலிந்தேன், நான் ரொம்ப ஒல்லியாயிட்டேன்னு உண்மையிலேயே ஒத்துக்கலாம். எனக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன். ஆனா பாசுரத்துல யாருக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன்றத ஆழ்வார் சாட்சிட்டார். யாருக்கு மிடுக்கில்லாமையால் எனக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன்னு ஆழ்வார் சாய்க்கல. அப்போ உண்மையிலேயே அவருக்கு சாட்சி இருந்தாலும் அது இது ஆழ்வார் பாசுரம் இல்லாத பட்சத்துல உண்மையிலேயே வயசான காலத்துலதான் அவளுக்கு கிருஷ்ணன் வந்து சேர்ந்தான். அதனால எனக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன்னு எழுதியிருக்கலாம். அதுக்கு அர்த்தம் சொல்றதுல யாதொரு தப்பும் இல்லை. சரித்திர பிரகாரம் நன்னா வயசாயிட்டு இருந்தது யசோதைக்கு. ஆகையினால எனக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன்னு சொன்னா பொருந்தும், கதை பிரகாரம் பொருந்தும். ஆனாலும் இப்ப யசோத உண்மையான யசோதை இல்லை. இப்ப யசோத வேஷத்துல இருக்கிறவர் யாரு, பெரியாழ்வார். அவர் கிருஷ்ணத்துல பொங்கும் பரிவு கொண்டவர். ஆகையினாலே பொங்கும் பரிவு கொண்ட ஆழ்வாரா இருக்கிறதுனால அவளுக்கும் பரிவு இருந்தது, அவளுக்கும் பரிவு இருந்து தெரியுது. ஆனா அவ வயசானவன்னு கதை பிரகாரம் தெரியுது. அதனால இந்த பாசுரத்துக்கு எனக்கு மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன்னு சொல்லலான்னு கூட தோணும். ஆனால் இது பொங்கும் பரிவு வந்தவனுக்கு பல்லாண்டு பாடினவர். வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி கொல்லாண்டு முதல் பாட்டு. பெருமாள் மதுரை பட்டணத்துல கருடாரூராக வந்த பொழுது அவனுக்கு பல்லாண்டு பாடுறதையே நோக்கமாக இருக்கிறதுனாலே நான் மெலிஞ்சு போனேன், என்னை பத்தி கவலை இல்லை. குழந்தைக்கு பாவம் வயசுக்கு மீறி ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று நான்
அதாவது குழந்தைக்கு என்னாகுமோ என்ற பயத்தினால பொங்கும் பறிவுனால ஏன் உடம்பு இழைச்சி போச்சு, உடம்பு இழைச்சி போனதை ஒத்துக்கிறா. ஆனா உடம்பு இழைச்சி போது இதுக்கு செய்யவே முடியல, ஏதாவது தீர்ப்பு பண்ணிட்டு இருக்கு, இதுங்கிட்ட பட முடியல, அதான் ஏன் உடம்பு இழைச்சதுன்னு சொல்லாமல் அதுக்கு என்னாகுமோ என்கிற பயத்தினால எனக்கு உடம்பு இழைச்சது என்று ஆழ்வார் பாசனம். பொங்கும் பறிவு கொண்ட ஆழ்வாரா இருக்கிறதால அப்படி இன்னொன்னு அவரும் எனக்கு விதிக்கிறாமையான்னு பதப்பிரயோகம் இல்லாததால அப்படி பிரயோகம் பண்ண. அப்படி அந்த அளவுக்கு பகவானிடத்துல பொங்கும் பறிவும் பகவானுக்கு பூதத்தாழ்வார் பிரார்த்திக்கும்படியாக எனக்கு பக்தின்னு நீ ஒண்ணு கொடுத்தா, யசோதைக்கு கிருஷ்ணன் கிட்ட இருந்த பக்தி மாதிரி எனக்கு கொடு என்று வேண்டும்படியாக இருக்கிறதுனாலே ஒருத்தி. அப்போ யசோதை என்கிற பதப்பிரயோகத்தை விட்டு ஒருத்தி என்கிற பதப்பிரயோகத்தை ஆண்டாள் பண்ண. அதிதியை, அவளுக்கு ஒப்பற்றவள் இல்லை. ஆகினாலே அவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி, தரிச்சுக்க முடியல அவனுக்கு. அதாவது அதுவும் பெருமை இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனை தரிக்கும் கம்சனை பையல, கிருஷ்ணனாக கம்சனை அழிக்கிறதுக்கு எந்த காரியமும் பண்ணல. அப்படி இருக்க செய்யும் கிருஷ்ணன் கிட்டே இருந்து எந்த தேசமும் இல்லாட்டாலும் இந்த அசரீரி வாக்கை மனசுல வச்சிருந்து அவன் அது மாதிரி நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்பிட்டு இருப்பான். நாரதர் சொல்லிட்டு போயிட்டார், உனக்கு எதிரி ஆயர்வாடியிலே இருக்கிறார் என்று கம்சனிடத்துல சொல்லிட்டு போனதுனாலே எதிரி போயிட்டான், நாம் சந்தோஷமா ஆண்டுக்கு போறோம்னு நினைச்சிருந்தா இத மாதிரி நாரதர் இல்ல மாய நடந்துட்டு உனக்கு தெரியல, இவ வயிற்றுல பிறந்த குழந்தையானவன் உன்னை கொல்ல போறவன் ஆயர்பாடியில அதுவும் இருக்கான், குறைச்சிட்டான்னு மட்டும் சொல்லாமல் ஆயர்பாடியில வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி நாரதர் சொன்னதிலிருந்து தரிக்கிறானாகி, தன்னைத்தான் தரிச்சு கொள்ள முடியாமலாகி நாட்டுக்குள்ள அப்போட அவன் என்ன பண்றலாம், நம்ம கிராமத்துக்குள்ள புலி வந்தா விரட்டலாம், புலி வராம பாத்துக்கலாம். ஒருவேளை மதுரைக்கு உள்ள கிருஷ்ணன் வராத மாதிரியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், தனக்கு தானே ஏதாவது செக்யூரிட்டியை பண்ணிட்டு இருக்கலாம். அது இல்லாமல் ஆளை விட்டு அவனை கொலை பண்ணணும்னு பார்த்தான். ஏன்னா அவனால தரிச்சு கொள்ளவே முடியல, எப்பயும் கிருஷ்ணன் கிட்ட பயம், பயத்தினாலே தரிப்பிலானாகி. பயம் வந்தா கிருஷ்ணன் கிட்ட பயம்தான் நல்லவாளுக்கு, பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடுற. கிருஷ்ணன் கிட்டத்துல பயம்தான் யசோதைக்கு, அவ பல்லாண்டு பாடுறான். நல்லவாளுக்கு பகவான் நினைக்கிற பயம் வந்தா மகளாசாசனமா இருக்கு, கெட்டவாளுக்கு எம்பெருமா இருக்கிற பயம் வந்தா அவனுக்கு தீங்கு பண்றான். ஆகையினாலே அதனால தான் தீங்கு நினைந்த அந்த தீங்கு வாயை விட்டு சொல்ல முடியாது, லிஸ்ட் பட்டியல் போட்டு முடியாது. அதனால தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அவனுடைய கருத்தை எண்ணத்தை பிழைப்பித்து பிழைத்தல் என்கிற சொல்லுக்கு பாலாஜி பெங்களூருக்கு பிழைக்க போனான், பழவேறியிருந்து. அங்க பிழைக்கிறதுனா வாழறதுக்கு அப்படின்னு அர்த்தம், ஏதோ சம்பாதிச்சு வாழறதுக்குன்னு அர்த்தம். பாலாஜி உபன்யாசத்திலே பிழைத்தான்னா தப்பு பண்ணான், ஏதோ சொல் குற்றம் இருக்கு, அவன் சொல் குற்றத்தோட உபன்யாசம் பண்ணான், பொருள் குற்றத்தோட உபன்யாசம் பண்ணான். அது பிழைக்கிறதுக்கு பெங்களூர் போனா உபன்யாசத்திலே பிழைத்தான் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ பிழைப்பது பெரியோர் கடன் என்றே பெரியாழ்வாரும் பயன்படுத்திருக்காரு. பிழைப்பது பிழைப்பர் ஆகிலும் தன் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் என்றே. பிழைப்பர் ஆகிலும் தவறு செய்வார்கள் ஆகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது. என் பாசுரத்துல குறை இருந்தாலும் அந்த பாசுரத்துல பக்தியோட பாட்டு ஒருத்தன் பாடுறான், அதுல ஒரு குறை இருந்தா இருந்துட்டு போறது. உணர்வை பார்க்கறதோட அதுல சொல்லுல தப்பு இருக்குன்னு பார்க்க மாட்டான், பகவான் பார்க்க மாட்டான். லோகத்துல இருக்கிறவானா பெருசா பாட்டு எழுதுறான், இதுல என்ன தப்பு இருக்கு, இவன் ஆழ்வாரா பாட்டு எழுத ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவா. ஆனா பகவான் அப்படி பார்க்கறது இல்லை. நம்ம பத்தி அவன் எழுதணும்னு ஆசைப்படுறான், ஏதோ எழுதுறான், நமக்கு புரிஞ்சு போறது, அவன் என்ன எழுதுறான்னு புரிஞ்சு போறது, ஒன்னு ரெண்டு தப்பு இருந்தா எடுத்துட்டு போறதுன்னு பகவான் நினைப்பான். அதனால அந்த பிழைப்பதாகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் என்றேன்னு சொன்ன மாதிரியாக கருத்தை பிழைப்பித்துன்னா அவன் அபிப்பிராயம் வீணாகும்படி, அவன் எண்ணம் வீண் போகும்படி, சோதனை முதலியோர நலிவு பண்ண தன்னை காத்து நமக்கு கொடுத்தபடி. அவங்கிட்டே இருந்து தன்னை காப்பாத்திக்கிறது பெருமாளுக்கு முக்கியம் இல்லை, கம்சங்கிட்டே இருந்து தன்னை காப்பாத்திக்கிறது பெருமாளுக்கு முக்கியம் இல்லை, நமக்காக பாகவதாளுக்காக காப்பாற்றணும். மேல திரௌபதிக்கு
கூந்தல் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ரத்த தடவை முடிக்கணும்னு அர்த்தம். அது மாதிரியாக கீதோபதேசம் பண்ணணும். இதுக்காக அவன் இந்த நம்முடைய சரித்திரத்தெல்லாம் வரகாலத்துக்கோ அனுபவிக்கணும். ஆண்டாள் பாட்டு எழுதணும். இதுக்காக அவன் என்ன பண்ணா, அவனுடைய கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் இன்ன நெடுமாலே, இதுல ஒரு விஷயம் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். பிரசக்தமா அந்த பூதத்தாழ்வார் பாசுரம் சொன்னேன். அன்றது கண்டஞ்சாத ஆட்சி உனக்கிறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு அன்று வரன்முறையால் நீ இறந்த மாகடல் சூழ்நாளம் பெருமுறையால் இதுமோ பேர்த்து. அவ பால் குடிச்சதுக்கு பயப்படாம உனக்கு பால் கொடுத்தாலே, அதுக்கு நீ தாம்பாளத்துல ஊதி வச்சு கொடுத்தாலும் அது ஒப்பாகுமான்னு கேட்டார். ஆனா பெரியாழ்வார் உனக்கஞ்சுவன அம்மன் தரவேன்னு சொல்லிருக்காரு. நான் பால் கொடுக்க பயப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தலைநடைத்து வருவான், பொன்னை நெய்யோடு பாலமுதுந்தொரு புள்ளுவன் பொய்யே தவழும் மின்னேர் நின்றை வஞ்ச மகள் கொங்கை வாய் வைத்த பிரானே அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மன் தரவே. பூதனை பால சாப்பிட்டே உனக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது பொருத்தம். ஒரு விரோதம் இருக்கு. அதுக்காக விரோத படிக்காதுக்காக ஒரு நிமிஷத்துல சொல்லுவேன். அது மாதிரி தன் பொன்போல் மஞ்சனமாட்டி அபுசூட்டி போனேன் வரும் அளவிப்பால் வன்பார சகனமிரச்சாடி வடக்கிரகம் புக்கிருந்து மின்போல் முன்னிடையால் ஒரு கண்ணியவே துன்பம் செய்து வித்த அன்பாக உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே. ஒவ்வொரு பாசுரத்துல கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு குத்தாந்தத்தை சொல்லி பூதனை பாலை குடிச்சு அவளை உயிர் கொலை பண்ணேன், அதால உனக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன். நீ சடாசுரனை உடைச்ச, அதனால உனக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு ஆழ்வார் பாசம். அது எப்படி பொருந்தும்? அவ பூதத்தாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் முரண்பாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவர் வேற அவள் நிலையில நான் இருக்கணும்னு வேற கேட்க வேற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவனுக்கு அங்க பருவத்துக்கு தகுந்த மாதிரி பெரியாழ்வார் பாடுற. உண்மையில நடந்தது பூதத்தாழ்வார் சொல்ற. என்ன பண்றேன்னா, அந்த தசகத்துல பெரியாழ்வார் கிருஷ்ணன் பரதேவதை என்பதை காட்டுறதுக்கு லோகத்துல என்ன பண்ணுவா, அவன் வயசு பால் சாப்பிட்ற வயசு 3. பழைய காலத்துல பால் சாப்பிட்றதுனா எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதாவது அடுத்த குழந்தை பிறந்துடும், அதுவும் இந்த முதல் குழந்தை பாலை விடாது, பால் சாப்பிட்டு இருக்கும். அது மாதிரிலாம் உண்டு. 3 வயசு வரையெல்லாம் பால் கொடுப்பார். 2 வயசு 3 வயசு வரை தாய்மார்கள் பால் கொடுப்பார். அப்ப கடைசியில பாலை நிறுத்தணும், மேல ஒரு குழந்தை பிறக்க போறது அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, இனிமேல் சாதத்தை போட்டு ஊட்டிக்கலாம்னா 2-2.5 வயசு குழந்தைக்கு அது அப்படி பிடிவாதம் நான் பால் தான் சாப்பிடுவேன் அப்பா கிட்டேன்னு சொல்ற பட்சத்துல சீக்காயை தடவுறது, ஏதாவது தடவி வச்சா அப்புறம் அது பால் நிற்கும். இப்போ பெரியாழ்வார் ஆகிற பாசனம் பூதனைக்கு அது மாதிரி சீக்காவை தடவி நிறுத்துறா மாதிரியாக நமக்கு பரதேவத பகவான்றதை காட்டணும். அதுக்கு ஒரு தசகம் எழுதணும். இந்த சீக்கா வேப்ப எண்ணெயை தடவி அதை சாப்பிட விடாத பண்றதுக்கு பதில் இவர் சாப்பிட்ற அதுக்கு இதை உபாயமாக எடுத்துட்டு, அப்பப்பா எனக்கு பயமா இருக்குதாப்பா, நீ பூதனையை கொலை பண்ணா எனக்கு பால் கொடுக்க பயமா இருக்குன்னு சொல்றே தவிர உண்மை பூதத்தாழ்வார் சொன்னது உண்மையாக நடந்தது. இந்த பாலை நிறுத்தத்துக்கு காரணம் சொல்ற, பாலை கொடுக்கறதுக்கு காரணம் அங்க சொல்லப்பட்டது. பாலை நிறுத்தணும், வயசு கூடிட்டு ஜாதி வேலையை அவன் பண்ணணும். இப்ப மாடு மேய்க்க போனோம், கிருஷ்ணன் மாடு மேய்க்க போற வயசு வந்துருச்சு. மேல அதாவது பாலை நிறுத்தணும், இன்னும் 2 வருஷத்துல மாடு மேய்க்க போகணும். அப்படின்னு பால் கொடுத்துட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு பாலை நிறுத்தத்துக்கு ஒரு உபாயத்துக்காக பூதனை அன்னைக்கு இது பண்ணேன். அதனால நான் பயந்து போய் பால் கொடுக்க மாட்டேன், சகடாசுரனை உதைச்சேன், அதனால பயந்து போய் பால் கொடுக்க மாட்டேன்னு பெரியாழ்வார் சாய்கிறேன். அது பாலை நிறுத்துவதற்கு பேசுற பருவம், இந்த பருவத்துக்கு ஒத்த பேச்சு, அது உண்மை இல்லை நமக்கு. அதனால ஆழ்வார் சொல்றது கிருஷ்ணன் பரதேவதை, கிருஷ்ணனை ஆசிரியக்கணும்ன்றத சொல்றதுக்கு பகவானுடைய பரத்வம் என்கிற குணத்தை காட்டுறதுக்காக எழுதப்பட்ட தசகம். அதனால பெரியாழ்வாருக்கும் பூதத்தாழ்வாருக்கும் உள்ள முரண்பாடு இல்லை, பாசத்துக்குள்ள முரண்பாடு இல்லை. அப்படி அதனாலே ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கிற இந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணனின் நடுவாளே அவ போய்ப்பார்வையனின் தந்தையன் தாழ்த்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாரும் இல்லை கடல் ஒன்னா உன்னை தனியே போயெங்கும் திருதி என் செய்ய என்னை வயிறு மறுக்கிறாய் ஏதுமோ ரச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் காயாம்பூ வண்ணன் கொண்டாய். ஆயர்வாடியில கிருஷ்ணன் கிட்ட மத்தவாளுக்கு இருந்த பிரேமம் எப்படிப்பட்டதுன்னா,
யசோதைக்கு மட்டும் பயம் இல்லை. ஐயோ இப்படியெல்லாம் அசுரால் வராளே, என்னாகுமோ என்னாகுமோன்னு வயல்ல புலி, யசோதைக்கு மட்டும் வயத்துல புலி கரைச்சா மாதிரி இல்லை, அங்கதான் மொத்த பேரும். ஏன்னா அதனாலதான் அவ பிருந்தாவனத்துக்கு ஆயர்வாரி விட்டு பிருந்தாவனத்துக்கு போகிறது ஆசைப்பட்டா. பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா சுபேன மனசாத்தியாதம் கவாம் புத்திதா. கிருஷ்ணனுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, பூதனை வந்தா சகடாசுரன் வந்தா ஏதாவது இங்க கெடுதலே நடந்துட்டு இருக்கு, இந்த ஊரே நமக்கு வேணாம், கிருஷ்ணனுக்கு பிடிக்காத ஊரே நமக்கு வேணாம் என்று அத்தனை பேரும் வண்டியில மாட்டு வண்டியில மொத்தத்தையும் சாமான ஏத்திட்டா. அப்படின்னு சொல்றதுனால இந்த கம்சனால எத்தனை சாத்விகாலுக்கு வயத்துல நெருப்பு இருந்ததோ அத்தனை நெருப்பையும் ஒண்ணு கூட்டி கிருஷ்ணன் கொண்டு போய் நாரத பகவான் மூலமாக, நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்க, நீ உன்னை கொலை பண்றவன் இருக்கான், ஆயர்வாடுல இருக்கான்னு சொன்னதுல இருந்து அவன் வயத்துல எவ்வளவு நெருப்பு வந்ததுன்னா, இப்படி கிருஷ்ணன் கிட்ட ஆசை கொண்டவா வயிற்றுல எவ்வளவு நெருப்பு இருந்ததோ அவ்வளவு நெருப்பையும் கொண்டு போய் கம்சன் வயிற்றுல வச்சுட்டான். அதனால கஞ்சன் வயிற்றில், கம்சன் கஞ்சன் தமிழ்ல, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணனின் நெடுமாலே, நெடுமாலே இப்படிப்பட்ட ஆசிரித பட்சபாதியே, ஆசிரியர்களிடத்திலே வியாமோகம் கொண்டவனே, உன்னை அறுத்தித்து வந்தோம். இவ பேச்சு உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம் ஆப்ஜெக்டா அல்லது உன்னிடத்தில் ஒன்ன 10 ரூபாய் கேட்க வந்திருக்கேன், அதாவது உன்னிடத்தில் அர்த்தம். உன்னை 10 ரூபாய் கேட்க வந்திருக்கேன், உன்னை கேட்க வந்திருக்கிறேன், 10 ரூபாயை கேட்க வந்திருக்கிறேன் அப்படி எடுத்துக்கலாம். உன்னைனா உன்னிடத்தில் அர்த்தமாகும், அல்ல உன்னை கேட்க வந்திருக்கோம். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில், அதெல்லாம் ஆகில் சத்தம். எங்களுக்கு முக்கிய நோக்கம் நீ, உன்னை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களுக்கு பறை, அந்த அடுத்த பாசுரத்துல சொல்றேன், அவளுக்கு என்னென்ன வேணும் பறை என்கிற சொல்லால இத்தனை நாள் வரை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அந்த இடத்துல இப்ப அடுத்த பாசுரத்துல மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டிய ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய லிஸ்ட் போடுறாரு. ஆரம்பத்திலேருந்து இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்ல, பறையை மட்டும் கொண்டு வந்தா. ஏன் பறையை மட்டும்? அந்த இலக்கியத்தை அமைக்கிற விதத்தை ரசிக்கணும். ஏன் அவ கோல விளக்கு கேட்டு வந்தோம், கொடி கேட்டு வந்தோம், விதானம் கேட்டு வந்தோம், ஆரம்பத்திலிருந்து பறை பறைன்னு சொல்லிட்டு வர. பறை என்கிற சொல்லுக்கு வாத்தியம்னு அர்த்தம் உண்டு, பறை என்கிற சொல்லுக்கு கைங்கரியம் என்று அர்த்தம் உண்டு. அதுக்காக அந்த ஒரு சொல்ல சொல்லி அதனாலே மற்ற வஸ்துக்களை குறிப்பிட்டு வந்தா. இப்போ உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில், உன்னை பறை அறுத்தித்து வந்தோம் விஷயமாக. உன்கிட்ட நான் உன்னை யாச்சித்து வந்தோம், ஆப்ஜெக்ட் சாதத்தை விரும்பினா போல உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னிடத்துல உன்னையே கேட்டு வந்திருக்கோம். அவளுக்காக பறைதருதியாகில் அதையும் நீ கொடுத்தியானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, எங்களுக்கு திருவினாலே விரும்பப்படக்கூடிய செல்வம், திருத்தக்க செல்வம், திருவுக்கு தக்க செல்வம், திருவினாலே விரும்பப்படக்கூடிய செல்வம், ஷீக்கு ஷீயாக இருக்கக்கூடியவன் நீ. அவ பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம், உன்னுடைய சம்ஸ்லேஷம், அதை நீ கொடுப்பையானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து. அப்போ உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறைதருதியாகிறது சொன்னீங்க, அது கொடுக்கணுமா வேணாமா? அதுவும் கொடு. இதுல 2 லாபம். விரதம் அனுஷ்டிக்கிற வரை உன்னோட சம்ஸ்லேஷம் கிடைக்க போறது, விரதத்துக்கு அப்புறம் நிக்க கூடாது, அதால எனக்கு பறைய கொடு. அவளுக்கும் என்ன ஆகும்னா அல்ப விஷயங்களை கூட தேவதாந்திரத்திடத்திலே கேட்காமல் உன்னிடத்திலே கேட்டு அந்த செல்வத்தை வாங்கிட்டால் அவளுக்கு திருத்தக்க செல்வம், செல்வம் தேவதாந்திரத்திலே கிடைக்கும். இருக்குங்கிற இருக்குன்னு எவ்வளவுக்கும் தன்மூட்டி நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே என்று எல்லா தேவதைகளுக்கும் பலன் கொடுக்கிற சக்தி உண்டு. ஏன்னா பகவான் அந்தர்யாமியா இருந்து கொடுக்குறான், பகவான் அந்த சக்தி அந்த தேவதைகளுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் எல்லா தீர்த்தத்துக்கும் தாகம் போக்குற சக்தி உண்டு. ஆனா கங்கை தீர்த்தத்துக்கு அது தவிர புனிதமானது பாபத்தை போக்கூடியதுன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பலன் உண்டு. அப்போ அல்ப பிரயோஜனத்தை யாருக்கிட்ட வேணா கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் பகவான் இடத்துல கேட்டு வாங்கிட்டா அந்த பகவான் இடத்துல கேட்டு வாங்கிட்டதால வந்த ஐஸ்வர்யமானது ஒரு நாள் மனசை மாத்தி மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொரூபத்துக்கு விரும்பாதையும் நாங்க அவளுக்காக கேட்கல. மழை பெஞ்சால் லோகத்துக்கும் நல்லது, அதை நாம காலைய வருஷத்துக்கு பர்ஜன்யகான்ற மாதிரி கேட்டோம்.
அவளுக்கு நீ குரு, உன்னை எரிச்சிட்டு வந்தோம், நாங்க ஒன்ன வேண்டி வந்தோம். அது சொரூபத்துக்கு விரோதம் இல்லாத விஷயத்தை செகண்டரியாக அவளுக்காக கேட்டு வந்தோம். பறைதருதியாகில் எங்களுக்கும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. உன்னுடைய திருவினாலே விரும்பப்படக்கூடிய செல்வமாக இருக்கக்கூடிய நீ திருத்தக்க செல்வம் கிருஷ்ணன், அவனுடைய சேவகம், அவனுடைய வீரத்தன்மையை பாட போறோம். விரதம் முடிகிற வரை, அதாவது இதனுடைய அங்கமாக, ஏன்னா மேல பல்லாண்டு இசைப்பாரே என்று சொல்றார். பல்லாண்டு இசைப்பது என்பது யமுனையிலே நீராடி வாத்தியத்தை வாசிச்சு கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது என்பது ஒரு அங்கம். இந்த அங்கம்லாம் உங்களுக்கு எழுந்து தெரிஞ்சுக்கோ. எங்க சாஸ்திரம் வாசிக்கோ, அடுத்த பாஷைகளை கேட்க போறா. மீமாம்செல்லாம் வாசிக்கோங்களா நீங்க? மீமாம்சை வாசிச்சா மாதிரி பேசுறங்களே. ஒரு சாத்தம்னா சாத்தத்துக்கு என்னென்ன வேணும்னு சொல்றோம், ஒரு சீமந்தம்னா அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றோம், என்னென்ன உபகரணம் வேணும்னு சொல்றோம். அதுதான் நீங்க பாட்டு லிஸ்ட் போறாங்களா, இதெல்லாம் நீங்க எங்க வாசிச்சவங்கன்னு கேட்டா மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டீங்கன்னு அடுத்த பாஷத்துல சொல்ல போறா. நான் திருத்தக்க செல்வமான நீயும் உன் சேவமும் ஜாம்பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னிடத்திலிருந்து அவ இந்த இப்போ அந்த பலாந்தரத்துல ஆசை கொண்டவாலும் உன்னை சேவிக்க போறா. நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது கூட நாம சங்கீர்த்தனம் பண்ண போறா. அப்போ விடாய் தீர கங்கா பானம் சாப்பிட்ற மாதிரி மற்ற யாருக்கெல்லாம் ஒன்ன புருஷோத்தமன்னு தெரிஞ்சுட்டு ஒன்ன அடையணும், உன்னுடைய சேஷத்துவம் தான் சொரூப நிரூபம் ஜீவாத்மாவுக்கு. அதனால கைங்கரியம் தான் உண்மையான புருஷார்த்தம் என்று தெரிஞ்சுக்காதவா இருக்கால கங்கா தீர்த்தம் சாப்பிட பாபம் போற மாதிரி அவளுக்கும் உன்னுடைய இந்த திருத்தக்க செல்வமும் சேவகத்தையும் பாடுறதுனால ஒரு நாள் வருத்தம் அவளுக்கும் தீர போறது. எங்களுக்கு இப்பயே வருத்தம் தீர போறது, அவளுக்கு பரம்பரையாக வருத்தம் தீர போறது. வருத்தம் தீர அனிஷ நிவர்த்தி ஏற்பட மகிழ்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் அனிஷ நிவர்த்தியும் ஏற்பட போறது, இஷ்ட பிராப்தியும் ஏற்பட போறதுன்னு சொல்ற. சரி, இப்போ ரெண்டா பிரிச்சுக்குங்கோ. அவளுக்கு வேண்டியது அவ அந்நிய பிரயோஜனால இருந்தாலும் அவளுக்கு வேண்டியது என்னன்னாலும் எனக்கு முதல்ல ஒரு லிஸ்ட் கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்ல. முதல்ல அவளுக்கு வேண்டிய லிஸ்ட்டை அடுத்த பாசுரத்துல கொடுத்துட்டோ, தங்களுக்கு வேண்டியதை அதுக்கு அடுத்த பாசுரங்களால சொல்லி கிரந்தத்தை முடிக்க போறா. கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ மதிப்பு பாதுகா சேவகே ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.